Hi, hello, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். வெண்டுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அம்மா அப்பா இந்தியால இருந்து வந்திருக்காங்க இல்லையா? சோ அவங்க கொண்டு வந்த பேக்கேजेस எல்லாத்தையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா நம்ம வந்து அடிஷனல் பேக்கேजेस கூட இந்த தடவை நம்ம வாங்கி இருக்கோம். ஓகேவா? சோ ஒரு ஆளுக்கு எமிரேட்ஸ்ல வந்தாங்க இவங்க. சோ எமிரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா செக் இன் பேக்ஸ் வந்துட்டு 2 பேக் இருக்கும். 23 kgs and அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹேண்ட் லக்கேஜ் 8 பேக்ஸ் இருக்கும். ஸோ அப்பா அம்மா 2 பேர் வந்திருக்காங்க. இதை தவிர்த்துட்டு நம்ம கொஞ்சம் பேக்கேஜஸ் ஜாஸ்தி ஆனதுனால இன்னும் ஒரு 20 kgs என்னமோ 16 kgs என்னமோ நம்ம வந்துட்டு வாங்கியிருக்கிறோம். பட் எமிரேட்ஸ்ல வாங்கல. என்ன சர்வீசஸ் அப்படிங்கறது வந்துட்டு நான் வீடியோ உள்ளாடி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய பாக்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஒண்ணா குயிக்கா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஏதாச்சும் ப்ராடக்ட் லிங்க்ஸ் ஏதாச்சும் நான் வாங்கினது இருக்குதுன்னா அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். பட் இல்லைன்னா சாரிங்க, எங்க எப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் என்னென்ன இடத்துல வாங்கணும்னு ஞாபகம் இருந்ததெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டிப்பா நான் கொடுக்குறேன். ஓகேவா? அங்க வந்து இந்த வருஷம் நவராத்திரிக்காக கொஞ்சம் கொலு பொம்மையெல்லாம் நாங்க வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வந்து அம்மா அப்பாவோட பேக்கேஜ்லேயே பாத்தீங்கன்னா ஏற்கனவே வெயிட் ஜாஸ்தி தான். சரி, ஓகே, நமக்கு வந்து தனியா நம்ம பேக்கேஜ் போடணும். பட் போடுறப்ப வந்து பிகாஸ் பொம்மையும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்னு வந்து மண்ணிலான கிளே பொம்மைங்க அது இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதனால பண்ண பொம்மைங்கெல்லாம் இருக்கும் இல்லையா? சோ நான் வந்துட்டு மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன். சோ நான் எங்க வாங்கினேன் அந்த டீடைல்ஸ்லாம் நான் கண்டிப்பா நவராத்திரி டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்கின கடையிலேயே நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தேன். பட் பாத்தீங்கன்னா அப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. பொம்மையை விட 4 times ஜாஸ்தி ஷிப்பிங் பிரைஸ் இருந்தது. சரி, ஓகே, கொஞ்சம் அஃபோர்டபுளாவும் இருக்கணும். பட் நம்ம பொம்மையும் நல்ல சேஃபா வரணும். அப்ப எது பண்ணலாம்னு பார்த்தப்போ எனக்கு ஆல் டைம் நாகர்கோயில்ல நான் வந்து பேக்கேஜிங் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது இவங்க கிட்டதான். எங்க அம்மா அப்பாவும் இத்தனை வருஷம் அனுப்புற பேக்கேஜஸ் நாகர்கோயில்ல இருந்து எதுல இருந்து அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கருட வேகா பேக்கேஜ் சர்வீசஸ்ல தான். சோ நாகர்கோயில்ல இருக்கிறவங்க உங்க பொண்ணோட பையனோட இல்ல யாராச்சும் அப்ராட் கண்ட்ரீஸ்ல யூஎஸ்லயா கூட இல்ல எந்த அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் இந்த நாகர்கோயில்ல இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச் ஆப்போசிட்ல நேசமணி நகர் நாகர்கோயில்ல இருக்கிற இந்த கருடவேகா கொரியர் ஆபீஸ்க்கு நீங்க போங்க. சோ இதோட ஓனர் வந்துட்டு கிங்ஸ்லே. சூப்பரான ஒரு சர்வீஸ்ங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பேக்கேஜிங் இப்ப வந்துட்டு இந்த 2 பாக்ஸ்ல வந்துட்டு பொம்மை மட்டும்தான் இருக்குது. நிறைய क्वेश्चंस இருக்கும். பொம்மையெல்லாம் வந்துட்டு அங்க இருந்து இங்க அனுப்புறப்ப வந்து எப்படி உடையாம வந்துதா, எப்படி பேக் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு क्वेश्चन இருக்கும். நான் லைவாவே உங்களுக்கு காட்டுறேன். சோ ஒவ்வொரு கேஜிக்கு வந்துட்டு இப்ப 5 kgக்கு யூஎஸ்க்கு வந்துட்டு பிரைஸ் எவ்வளவு. சோ இதுலயே வந்துட்டு உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. 4 to 8 பிசினஸ் டேஸ்க்குள்ளாடி உங்களுக்கு வேணும்னா அதோட காஸ்ட் தனி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலேடா எனக்கு வந்துட்டு இல்லைங்க இது வந்து லைக் ஒரு 2 weeks எடுத்துக்கிட்டு 5 to 12 days எடுத்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குமே தனி பிரைசிங் இருக்குது. அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரி டேட் படி தான் இப்ப வந்து ஆக்சுவலா பேக்கேஜிங் போட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம குயிக்கா வந்துட்டு நம்மளோட பொம்மை எல்லாம் எப்படி பேக் பண்ணிருக்காங்க நான் காட்டுறேன். எனக்கு ரொம்ப திருப்திங்க. எவ்வளவு நல்லா பேக் பண்ணிருக்காங்கன்னா நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சோ உள்ள வந்துட்டு கிளே பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை வந்துட்டு கடையில இருக்கிறோம். நான் எந்த கடையில பொம்மை வாங்கணும் அதை வந்து பேப்பர் வச்சு நல்லா ரோல் பண்ணிருக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொம்மை உடையாம இருக்குது. இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. சோ இதை வச்சு நல்லா டைட்டா பேக் பண்ணி செல்லோ டேப் எல்லாம் போட்டு சூப்பரா ஒட்டி இருக்கிறாங்க. அண்ட் இது இடையிலே பாத்தீங்கன்னா நல்ல துணி எல்லாம் வச்சுட்டு ஒரு பொம்மை இன்னொரு பொம்மையோட உரசாம இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா இதெல்லாம் தூக்கி போடுறப்போ உடஞ்சு போயிரும்ல. சோ அது எதுவுமே இல்லாம நல்ல துணி எல்லாம் சைட்ல அங்கங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்காம நல்ல நீட்டாவே உங்களுக்கு தேவைப்பட்ட வெயிட்டுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த கருடவேகா இந்த கிங்ஸ்லி வந்து கருடவேகா கொரியர் சர்வீஸ் மட்டும் இல்லாம ஒரு மாதா பைனான்சஸ் கூட நடத்திட்டு இருக்காங்க. சோ நாகர்கோயில்ல இருக்கிறவங்கள வேற யாராச்சும் இந்த பைனான்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டெஃபினட்டா நீங்க அதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். இது கொலாபரேஷனோ இல்லை பெய்ட் கொலாபரேஷனோ எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயே என்கிட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. எஸ்பெஷலி நாகர்கோயிலில் இருக்கிறவங்க எப்படி நீங்கள் ஷிப் பண்ணுறீங்க, எது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குன்னு கேட்டவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இன்றைக்கி சேனலில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்துட்டு 2 ட்ராலி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னன்னா ஐ திங்க் போன தீபாவளி வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ தங்கச்சி வீட்டில் இருந்தப்போ இது மாதிரி ஒரு அந்த பட்டம் யானை பட்டம் வந்து அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ என் வீட்டுக்கும் அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற ஒரு யானை பட்டம் இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது கடை பேர் தெரியல. கடை எந்த கடையிலப்பா?
ட்ரிவாண்ட்ரத்தில். ஆமாம். ஸோ கடை பேர் ஞாபகம் இல்லை, பட் ட்ரிவாண்ட்ரத்தில் வாங்கியிருக்கிறாங்க. அதை பத்மநாப சுவாமி கோயில் பக்கத்தில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேக்ட்ராப் கர்டன்ஸ் இருக்கும் இல்லையா நவராத்திரிக்காக, அமேசான் இந்தியா அமேசான் இருக்கும் இல்லையா, அங்கே தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த பேக்ட்ராப் கர்டன் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை கல், அந்த தோசை இரும்பு கல் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஒரு கல், ஆக்சுவலாக தங்கச்சிக்கும் இதே மாதிரி ஒரு கல், நல்ல ஹெவியாக உள்ளது. இது ஒன்று சூப்பர் ஹெவிங்க அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இட்லி பாத்திரம் கேட்டிருந்தேன். இப்போ இந்தியாவிலலாம் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குல்லங்க, கீழே வந்துட்டு ஸ்டீமரு, அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி இட்லி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய இட்லி. பட் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தது வந்துட்டு நல்ல பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அம்மா பார்த்த கடையில் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கூட நல்ல காம்பேக்டாக இருந்துச்சுன்னா போதும் இல்லையா. ஸோ ஸ்ரீதர் எப்படி இட்லி சாப்பிட மாட்டாரு, நானும் குடு மட்டும் தான் சாப்பிடணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இட்லி தட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இட்லி தட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளாடியே குட்டி தட்டு கூட, குட்டி இட்லி வைப்போம் இல்லையா, ஸோ அது கூட இதோடய கொடுத்துருக்குறாங்க. 3 சேர்ந்தது. ஒரு தட்டில் வந்துட்டு 5 குழி இருக்குதா. ஸோ இந்த மாதிரி 3 தட்டு. அண்ட் உள்ளாடியே ஒரு ஸ்டீமர் கூட கொடுத்துருக்குறாங்க. 3 in 1 ஸ்டீம், வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிக்கலாம், இட்லியும் வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று. கொஞ்சம் ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன் நான், இந்த மாதிரி ரவுண்டு பிளேட்ஸு. அப்புறம் திவ்யா ஆராத்யா வந்துட்டு இப்போ கொஞ்சம் கை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னைக்கு சம்மரில் ஃபுல்லாக நம்ம வந்து அவங்கள போன வருஷம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல் போகிற டைமில் வந்துட்டு கடை நம்ம ஊட்டுறதுனால திருப்பி ஊட்டுறதாயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து அவங்களா எடுத்து சாப்பிட்றதுக்கான டைம். ரைஸ் தனியாக, அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஜி தனியாக வச்சுருந்தோன்னா குழந்தைங்களுக்கும் வந்து பிளேட்டை மெஸ்ஸி ஆக்காமல் நீட்டாக எடுத்து சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு ஆளுக்கு இந்த மாதிரி 2 ஸ்டீல் பிளேட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் தோசை மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு, இல்லாட்டா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணால் கூட அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம். மோஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் கறி கண்டெய்னர்ஸ். ஸோ கறி ஊற்றி வைக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக தனி பிளேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோடைய அட்டாச் கிடையாது, தனித்தனி பிளேட்ஸ் இருக்குது. ஸோ இது 2 பிளேட்ஸ் இதெல்லாம் இதாக இருக்குது. கொஞ்சம் பெரிய பிளேட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பிளேட்ஸு. அப்புறம் நான் வந்துட்டு குக்கர் கேட்டிருந்தேன். ஏன்னா நான் வச்சிருக்கிற குக்கர் எல்லாத்துலேயுமே நான் வெஜிடேரியன் சேர்த்துட்டேன். ஸோ வெஜிடேரியனுக்கு தனியாக, நான் வெஜிடேரியனுக்கு தனியாக வந்து குக்கர் வேணுமேங்கிறதுக்காக. ஸோ 2 குக்கர். ஒன்று வந்துட்டு நல்ல பெரிய சைஸு, இது வந்து பெரிய சைஸ் குக்கர் பிஜியனோடது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோடது சின்ன சைஸ் குக்கர். உள்ளாடியே வந்துட்டு அந்த விசில் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 2 நான் வந்துட்டு எப்படியாச்சும் வெஜிடேரியனுக்காக ஒதுக்கி வைக்கணும். இதையும் நான் மாற்றிடக்கூடாது. ஸோ நம்ம இந்த ஃபேமிலியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் நம்ம சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா. அந்த பாட்டியோடது, அவங்களுக்கு யாராச்சும் கொடுத்தது, அந்த மாதிரிலாம் ஹிஸ்ட்ரி பாத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு பார்ட்டி கலெக்ஷன் இது. ஸோ ஏதாச்சும் பார்ட்டி வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னா இதில் வந்து ஃபுட் சர்வ் பண்ணணும். இது ஒன்று. ஓகேவா. அடுத்தது வந்துட்டு நான் பிளேட்ஸ் கேட்டிருந்தேன்ல, பிளேட்ஸ் கேட்டால் கண்டிப்பாக கப்பும் வேணும். ஸோ அதுக்காக 1 2 3 4 5 6 கப்ஸு. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இரும்பு கடாயிலேயே, இது ஆக்சுவலாக எங்கள் வீட்லேயும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாத்திரம், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப உட்காந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியம் இல்லையா. ஸோ அது மாதிரி நான் அம்மா கிட்ட ஒன்று கேட்டிருந்தேன். எனக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று. இது ஆக்சுவலாக அந்த பிளாக் பியூர் கோட்டிங் கிடையாது, ஐ திங்க் கிரே கோட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் கூட இல்லைங்க. உங்களுக்கு வந்துட்டு சும்மா அந்த ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான், நீட்டாகவே உங்களுக்கு போயிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். செம்ம ஹெவியாக இருக்குதா. ஸோ நம்ம கேஸ் ஸ்டாப்லேருந்து நல்லா சூடாக இருக்கிறப்ப கையில் எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணணும். அப்படியே டபக்குன்னு இதிலே போட்டிங்கன்னா அந்த குவாலிட்டி, பாத்திரத்தோட குவாலிட்டியும் வந்துட்டு சீக்கிரம் போயிடும். இது ஒன்றா. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டீல் கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து திருப்பதிக்கு போயிருந்தாங்களா. ஸோ அங்கே வந்து இந்த பெருமாள் ஸ்டாச்சு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம கார்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி ரூமில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவர் வந்திருக்கிறார் இந்த வருஷம். அடுத்தது ஒரு வேல் வாங்கியிருக்கிறாங்க.
சாமி ரூமில் வைக்கிறதுக்காக. சும்மா அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் கிடையாது, பட் சும்மா நம்ம சாமி ரூமில் வந்துட்டு இல்லைனா காரில் கூட நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வேல. அண்ட் ராமர் பட்டாபிஷேகம் இருக்கும் இல்லையா, ஸோ ராமா சீதா அதுக்கப்புறம் வந்துட்டு ஹனுமர் அவங்க பின்னாடி இருக்கிறவங்களாம் அந்த பட்டாபிஷேகம் தான். அதில் ஒரு சாமி ஃபோட்டோ ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பூஜை ரூம் கலெக்ஷன்ஸ் கூட ரொம்ப இந்த தடவை தேவைப்படல, பிகாஸ் நம்ம நிறைய பூஜை ரூம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். பட் இல்லாதது வந்து 1-2 இருக்கும் இல்லையா, எங்கேயாச்சும் நம்ம போகிறப்ப பார்க்குறப்ப ஆசையாக இருக்குது வாங்கலான்னு. ஸோ அதில் வந்துட்டு இந்த 3 இருக்கும். அண்ட் இதை தவிர்த்துட்டு அகர்பத்தி பத்தி அதெல்லாம் இந்தியா கலெக்ஷன்ஸ் மஸ்ட். இந்தியாவிலேருந்து யார் வருதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் அகர்பத்தி சாம்பிராணி கேம்ஃபர்லாம் சூடம்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, பட் பத்தி அண்ட் சாம்பிராணி அது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். விளக்கு திரி அதெல்லாம் அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்காங்க, கொஞ்சம் இல்லை அது நிறையவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது வந்துட்டு என்னோட பேக்கேஜ், என் தங்கச்சியோட பேக்கேஜ். அது வந்துட்டு ஃபஸ்ட்டே அனுப்பிட்டாங்க, ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி அவளுக்கு பார்சல் சர்வீஸ் போட்டு விட்டாச்சு. அண்ட் அதை தவிர்த்துட்டு இதுலேயுமே ஒரு 10 kgs கிட்ட என்னமோ 8 or 10 kgs என்னமோ இதுலேயும் இருக்கும். இந்த சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கல் தோசைக்கல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது திருப்பி வந்துட்டு அந்த மிக்ஸ் பண்ணுற அந்த கிரே கல் இதை மாதிரிலாம் 1-2 ஐட்டம்ஸ் வந்துட்டு இதுலேயும் இருக்குது. ஸோ அம்மா அப்பா இன்னைக்கு போகிறப்போ வந்து அவளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் அப்புறம் வந்து டுகு குட்டுக்கு. ஸோ டுகு குட்டுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த வளையல் கம்மல் மேலெல்லாம் ரொம்ப கிரேசி. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கைக்கு போடுறதுக்காக வளையல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் குஞ்சலம் கேட்டிருந்தேன். குட்டுக்கு வந்துட்டு முடி திருப்பன் வச்சு பின்னுவாங்க இல்லையா, ஸோ அந்த முடி பின்னிட்டு கீழே வந்துட்டு குஞ்சலம் போடுறதுக்காக எனக்கு என்னமோ ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில். ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வேணுங்கிறதுக்காக நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த மாதிரி குஞ்சலம் அதுக்கப்புறம் ரிப்பன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லையா, கொண்டையெல்லாம் போட்டுட்டு இல்லாட்டா வந்துட்டு ஏதாச்சும் பிரைட்ஸ் போட்டால் கூட வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான கிளச்சஸ்ஸு கிளிப்ஸு பொட்டு வளையல் இருக்குது. அப்புறம் வந்து குட்டி குட்டி அந்த டியூட்டி பின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த இது அதுக்கப்புறம் அந்த திருப்பன் நான் காட்டுறேன் எங்கே இருக்குதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வீட்டு டெக்கார் ஐட்டம்ஸ் கொஞ்சம் சொல்லியிருந்தேன் இல்லையா வாங்கினேன்னு, இதெல்லாம் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ விங் ஷைன்ஸ் இது. ஸோ விங் ஷைன்ஸ் ஆக்சுவலாக எனக்கும் சரி ஸ்ரீதருக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். போன தடவை நான் அமேசான்லேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து வாங்கினது இன்னும் நல்லா தான் இருக்குதுங்க. ஆனால் இந்த கலர் கோட்டிங் எல்லாமே போயிடுச்சு. இதுவும் எவ்வளோ நாள் கேரண்டின்னு தெரியாது, பட் அந்த சவுண்டு நல்லா இருக்குது இல்லையா, அதனால இது வந்துட்டு செட் ஆஃப் 2. ஸோ இது ஒன்று வாங்கினேன் நான். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸும் இதுவும் காட்டன் பாக்ஸ் தான், ஓகேவா. ஸோ இதில் நான் முதல்ல காட்டின அந்த டெக்கார் ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இங்கே எப்போதுமே எனக்கு வந்துட்டு பேக்கேஜஸ் அனுப்புகிறப்போ இல்லைடா வந்துட்டு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னா கண்டிப்பாக புளி அனுப்பி விடுவாங்க அம்மா வீட்டிலேருந்து. ஸோ நம்ம வந்துட்டு எத்தனை வருஷம்னாலும் அந்த புளியெல்லாம் வந்து நீட்டாக நம்ம இங்கே சேஃபாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் கொஞ்சம் புளி எல்லாம் ஜாஸ்தியாகவே தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. புளி அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் லைக் மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாம் மசாலா பவுடர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்துட்டு ஜிப்லாக் போட்டுட்டு குட்டி குட்டி செக்ஷன்ஸாக நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அதுவுமே ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு கூட அப்படிதாங்க. ஸோ முக்கியமான இந்த பேக்கேஜஸ் இந்தியாவிலேருந்து வரவங்களா இருக்கட்டும் இல்லைடா வந்து உங்களுக்கு பேக்கேஜ் அனுப்புகிறாங்கன்னா இந்த புளி அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா பவுடர்ஸ் அண்ட் பருப்பு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும், ரீசனபிளான ப்ரைஸஸில் கிடைக்கும். பட் இந்தியாவிலேருந்து வர்றது இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு தான் பேக்கேஜ் வெயிட் இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு முக்கியமான பொருட்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நானும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கிறதெல்லாம் இந்த மசாலா பவுடர்ஸ் பருப்பு அண்ட் புளி. ஸோ இதெல்லாம் புளி பேக்கேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் வந்துட்டு வெல்லம் பனை வெல்லம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பேக்கில் தனித்தனியாக வாங்கியிருக்கிறாங்க. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கருப்பட்டி இங்கே இருக்குது ஒரு பேக் ஃபுல்லாக, இது ஒன்று. அப்புறம் வந்து ஸோ இது வந்துட்டு எங்கள் மாமியார் மாமனார் எங்கேயோ மதுரைக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு எங்கேயோ போனாங்களாம். ஸோ அதுக்குள்ளே கொடுத்த ஏதோ ஒரு ஸ்நான பவுடரு, திருப்பி வந்துட்டு கோயில் கல்லறை அழகர் ஆற்றுல இருக்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போனாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு குங்குமம் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அது இருக்குது. அது பூஜை ஐட்டம்ஸும் எங்கேயாச்சும் கோயிலுக்கு அங்கங்கன்னு போகிறது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி திருநாரெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதையும் கொடுத்து விட்டுருக்குறாங்க. ஸோ இது ஒன்று. ஸோ இது ஒரு பேக்கில் இருக்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதருக்கு வந்துட்டு எள்ளுருண்டைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்டீல் கண்டெய்னரும் வாங்கி அந்த ஸ்டீல் கண்டெய்னருக்குள்ளாடி எள்ளுருண்டை இடிச்சு எள்ளுருண்டை அங்கேருந்தே பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. நான் சொல்லியிருந்தேன் இங்கெல்லாம் எள்ளெல்லாம் தாராளமாக தான் கிடைக்கும், இங்கேருந்து பண்ணலாம் அப்படின்னு. இல்லை இங்கெல்லாம் எதாவது பண்ணிட்டு மிக்ஸி போயிடக்கூடாது, அதனால நான் இந்தியாவிலேருந்தே திருச்சி உருண்டை பிடிச்சி கொண்டு வந்துரு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி எள்ளுருண்டை இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளுருண்டையோடைய மிளகா பொடி, சாதாரண இட்லி மிளகா பொடியாக இருக்கட்டும், இல்லைடா வந்துட்டு எள்ளு பொடியாக இருக்கட்டும், தேங்காய் பொடி எல்லாமே திரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த பேக்கேஜில் இது என்னது இருக்குன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி காட்டின வீடியோஸில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். தேங்காய் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் வறுத்த மீன் குழம்போ இல்லைன்னா சிக்கன் குழம்புக்கோ இல்லாட்டா தீயல் அதை மாதிரிலாம் வைக்கிறப்போ இந்த தேங்காய்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். ஏன்னா நிறைய வந்துட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அப்பப்போ வீட்டில் கருவேப்பிலை இல்லாதப்போ இதுலேருந்து கருவேப்பிலை எடுத்து சட்னிக்கு அதெல்லாம் கழிச்சு போட்டுக்கிடுவேன். இதுதான் நான் சொன்னது, சாம்பிராணி அகர்பத்தி அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து நிறையவே தான் வாங்கியிருக்கேன். நான் நிறைய தான் கேட்டேன். ஏன்னா நான் அடிக்கடி எனக்கு வந்துட்டு வீட்டில் கண்டிப்பாக வந்துட்டு அந்த சாமி ரூமில் இந்த மனம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய பேக் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டுகு குட்டுக்காக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தலையில் வைக்கிற கிளச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு கழுத்தில் மாட்டுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹேர் பேண்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதோ பிரேஸ்லெட்ஸ், கப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய ஜுவல்லரி மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதுக்குன்னா நவராத்திரிக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்துட்டு எனக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜடா பில்லா டுகு குடுக்கு சும்மா அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கல, இப்போ தான் அவங்களுக்கு முடி நல்ல நீளமாக வளர ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ இதெல்லாம் அங்கே வாங்கினதான். பட் இதெல்லாம் எந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினதை நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், சரியா. நானும் இது ஓப்பன் பண்ணி இன்னும் பார்க்கல எப்படி இருக்குது என்ன கலெக்ஷன் சொல்லிட்டு, என்ன மாதிரி ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குதானே. ஸோ அதனால் சும்மா நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஷேர் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஒன்று. அண்ட் கொஞ்சம் இந்த மாதிரி சாரி சல்வாருக்கெல்லாம் போடுற மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு நவராத்திரிக்கு நம்ம வந்துட்டு எல்லா வருஷமும் ஒரே மாதிரி அந்த சோக்கர்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சோக்கர் போடணும்னு ஆசை. ஸோ அதனால் இந்த பெரிய நகாஸ் சோக்கர்ஸ் இருக்கும் இல்லையா, அம்மனுக்காக நான் அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸோடையே சேர்த்துட்டு இந்த ஜுவல்லரிக்குள்ள இயரிங்ஸ் எல்லாம் அதோடையே செட்டாக வரும்ல, அதுவுமே இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் வாங்கினேன். இந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு கொஞ்சம் இயரிங்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ், அந்த மாட்டி, அதுக்கப்புறம் ஜிம்கி மாடல் தான் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது. இதுதான் இயரிங். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மசால் பொடி இருக்கும்ல, காஷ்மீரி மசால் பொடி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் இது என்னது ஓமம், ஜீரகம், அப்புறம் வந்துட்டு கரம் மசாலாக்குள்ள அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு அந்த மாதிரி இதெல்லாம் அது ஒரு பேக்கெட் இருக்குது. சாம்பார் பவுடர்ஸ் இருக்குது. திருப்பி வந்து ஜவ்வரிசி, இது ரெடிமேட் பாயசம் மிக்ஸ். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்ரீதருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த ரெடிமேட் பாயசம் மிக்ஸ் இது ஒன்று. அப்புறம் வந்து காஃபி பவுடர். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்தியாவிலேருந்து காஃபி வருதுன்னா எனக்கு வேறு எந்த பிராண்டும் வேண்டாம், இந்த லெவிஸ்டா காஃபி மட்டும் தான் எனக்கு வேணும்பேன். இன்னமும் நான் ரொம்ப அடிக்டட். நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியா போயிருந்தேன், அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த காஃபி ட்ரை பண்ணது. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஸோ அதனால் இந்த லெவிஸ்டா காஃபி பேக்கெட் நான் போன தடவை போட்டிருந்தப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கும் லெவிஸ்டா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அப்புறம் வந்துட்டு நன்னாரி சர்பத் இருக்கும் இல்லையா, இதுவும் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். நம்ம ஊரில் அந்த நொங்குல வந்துட்டு நன்னாரி சர்பத்தெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்கல்ல. ஸோ நான் வர்றப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த தடவையும் நான் அப்பா கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு வந்துட்டு இந்த நன்னாரி சர்பத் இதில் 2-3 கலர்ஸ் இருக்கும்லாங்க, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் எல்லோ இருக்கும். எனக்கு வந்துட்டு ரெட் கலர் கேட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு நன்னாரி சர்பத் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா நல்ல நீட் பேக்கேஜிங் இருக்கணும். ஸோ ஏன்னா எதுவுமே லீக் ஆகிடக்கூடாது. நல்ல டபுள் ஸ்ட்ராப்போ நல்லா வந்துட்டு செலோ டேப் வச்சுட்டு ஸ்ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, அடுத்தால வந்துட்டு இதெல்லாம் வந்து அந்த சென்சார் தியாஸ் நம்ம கார்த்திகைக்கு யூஸ் பண்ணலாம். சரி சும்மா ட்ரை பண்ணலாமே, இதெல்லாம் அமேசானில் தான் நான் வாங்கினேன். எனக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ரிவ்யூஸ் பார்த்தப்போ நல்லா தான் இருந்துச்சு.
சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி இது ஒரு செட்டு. இதில் வந்து செட் ஆஃப் 6 பீசஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 2 செட் ஆட் பண்ணியிருக்கிறேன். 12 பீசஸ் வருது. வாட்டர் எல்இடி சென்சார் பிரியாஸ் 12ம் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, பட் வேணும்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாம்பிராணி எல்லாம் இந்த இது இப்போல்லாம் பிராஸில் கூட உங்களுக்கு கிடைக்கும். பட் பிராஸில் ஆக்சுவலாக க்ளீனிங் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் என்கிட்ட இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் இருந்தது. நம்ம பூஜை ரூம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த மேலே ஒரு மூடி வந்துட்டு ஒரு நாள் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி சாம்பிராணி வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர், சாம்பிராணி ஹோல்டர் கேட்டிருந்தேன். ஸோ இது ஒன்று. அடுத்தால ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்மளும் சாப்பிடணும், அப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணுமா, அதனால ஸ்நாக்ஸ் நிறைய. கண்டிப்பாக நம்ம ஊர் சிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ நாகர்கோவில் சிப்ஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு முறுக்கு, தட்டை, அப்புறம் வந்து லட்டு இருக்குது, காஜு கட்லி, திருப்பி வந்து சீவல், அப்புறம் வந்து குட்டுடுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கும் இல்லையா இது, அப்புறம் இந்த ரவுண்டு முறுக்கு. ஸோ நம்ம ஊரில் என்னெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குமோ அந்த இதெல்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேன்குழல் முறுக்கு, இது ஆக்சுவலாக எங்கள் மாமனார் வாங்கியிருக்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ தேன்குழல் முறுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோவில்பட்டி ஃபேமஸ் கடலை மிட்டாய். கடலை மிட்டாயிலே ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஒயிட் எள்ளு கடலை மிட்டாய், கருப்பு எள்ளு கடலை மிட்டாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது கோகோ மிட்டாய். கடலை மிட்டாயிலே கொஞ்சம் 4-5 வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸு, மசாலா பவுடர் எல்லாத்தையும் தனித்தனியாக நான் வந்து அன்றைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ஸோ ஸ்நாக்ஸ் இஸ் ஆல்சோ டன். 2 ட்ராலி இருக்குதுங்க. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 நான் போடுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்ட் 2 வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் நான் உங்களுக்கு.